ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சோயா கறி தாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன். சோயா பீஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன் மேக்கரை நம்ம கடையில் வாங்கி எடுத்துப்போம். பெருசு சின்னது எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் லைட்டாக ஹீட் ஆனதுமே இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பபிள்ஸ் வரும். ஒரு 3 to 5 minutes இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 times நார்மல் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் அந்த கெட்ட இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி நல்லா நான் பண்ணுற மாதிரி கை வச்சு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பேனில் வச்சுக்கோங்க. அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அதில் போடாமல் இந்த மாதிரி சோக் பண்ணி செய்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கப் கெட்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துகிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். இது பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 5 to 10 minutes அப்படியே சோக் பண்ணலாம். அப்படியே விட்டுருங்க. இது ஒரு 3 வெங்காயம் போதும். நான் 3 to 4 people சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்றப்ப அதிகப்படுத்திக்கோங்க. இதை நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் நீல வாக்கில் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க தான் போகிறோம். அதனால் இதை ஒரு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ராவாகவே அதை நல்லா எண்ணெயிலே இது பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும் இதிலேயே. அப்புறம் அந்த அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயிலே இந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே போய்டும், ரா ஸ்மெல் ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆனியனும் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கலந்து வச்ச பேஸ்ட்டு, சோயா கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலாவோட, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். சும்மா 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இது வேகிறதுக்காக. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை இப்படி இந்த மாதிரி 1 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த கொதித்து வர டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. இந்த மாதிரி பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுமே இதை சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. கொரியாண்டர் லீஃப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.